தங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கு ஒரே வழி கச்சத்தீவை மீட்பது மட்டுமே என பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திடம் ஒப்படைப்பது சமூக அநீதி என கண்டனம் தெரிவித்திருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இதனை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாஜகவால் அதிகம் பாதிப்படைவது நானும் பினராயி விஜயனும் தான் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இது ஜனநாயக விரோதமானது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார். உத்தர கோசமங்கை கோயில் குடமுழுக்கையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சரக்குகளை கையாளுவதில் சென்னை, எண்ணூர், காமராஜர் துறைமுகங்கள் சாதனை படைத்துள்ளன. பாஜகவுடன் கூட்டணிக்கு பரிந்துரைத்த சைதை துரைசாமிக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று பகல் நேரத்தில் இடிமின்னலுடன் கோடை மழை பெய்தது. இந்த நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள பொன்னங்கோவில் கிராமத்தில் வசிக்கும் சந்தியா, வயது 32 என்பவர் இன்று மதியம் அவரது ஓட்டு வீட்டில் அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தார். அப்போது ஏற்பட்ட இடிமின்னல் சந்தியா சிமெண்ட் சீட் வீட்டின் மீது விழுந்து சந்தியாவுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. 5க்கும் மேற்பட்ட வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தர்பூசணி வாங்கலாமா கூடாதா என்று சர்ச்சை வெடித்தது. தர்பூசணி தொடர்பான சர்ச்சை இன்று பேசு பொருளாகியுள்ளது. ஒரு பக்கம் உணவுத்துறை அதிகாரிகளின் தகவலால் தர்பூசணி விற்பனை குறைந்ததாக விவசாயிகளும் வியாபாரிகளும் போராட்டத்தில் ஈடுபட ரசாயன தர்பூசணி குறித்து தாங்கள் எதுவும் சொல்லவில்லை என்று உணவுத்துறை அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று தர்பூசணி பழத்தை சாலையில் போட்டு உடைத்து அதனை சாப்பிட்டு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே திருவெற்றியூரில் கோயில் அருகே எரிக்கப்படும் குப்பையால் பக்தர்கள் அவதியுற்றனர். நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சேலம் கிச்சிபாளையத்தை சேர்ந்தவர் பிரபல ரவுடி ஜான். இவர் கடந்த 19ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் மனைவியுடன் காரில் சென்று கொண்டிருந்த போது கும்பலால் காரில் வைத்தே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோட்டில் சிலுசிலுவென்று சாரல் மழை பொழிந்ததால் மக்கள் குஷியில் நனைந்தனர். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வேண்டாம் என்றால் ஏன் இந்து சமய அறநிலையத்துறை என்று வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிரான வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இசக்கியம்மாள் வயது 65 ஓய்வு பெற்ற ஆசிரியை. நேற்றிரவு இசக்கியம்மாள் தனது பேர குழந்தையுடன் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் 2 பேர் அங்கும் இங்குமாக நோட்டமிட்டமாறு சுற்றி கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் மோட்டார் சைக்கிளை விட்டு இறங்கி இசக்கியம்மாள் அருகே சென்று முகவரி கேட்பது போல பேச்சு கொடுத்துள்ளார். இசக்கியம்மாள் கழுத்தில் 5 பவுன் தாலி அணிந்திருந்தார். அப்போது திடீரென அந்த நபர் 5 பவுன் தாலியை பறிக்க முயன்ற போது சுதாகரித்துக் கொண்ட இசக்கியம்மாள் தாலி செயினை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார். அந்த மர்ம நபர் செயினை பிடித்து இழுத்ததில் 1/2 பவுன் மட்டும் அந்த நபர் கையில் சிக்கியது. அதை பறித்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஏற்கனவே காத்திருந்த நபருடன் அங்கிருந்து தப்பி சென்றார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இசக்கியம்மாள் திருடன் திருடன் என்று கதறவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பிடிக்கும் நிலையில் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகாம்பாள் உடனுரை காபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விழா நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வாகன சேவைகள் நடைபெற உள்ளன. தர்பூசணியில் நிறத்துக்காகவும் இனிப்பு சுவைக்காகவும் ரசாயனம் கலக்கப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான வதந்திகளை நம்ப வேண்டாம். தர்பூசணி பழங்களை தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் விளக்கமளித்துள்ளார். தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை மாவட்டம் மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நாளை குடமுழுக்கு நடைபெறும் நிலையில் ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான வெள்ளிவேல் திருட்டு போனதாக சில தொலைக்காட்சிகளில் செய்திகள் வெளிவருகின்றன. அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதி ஈரோட்டில் உள்ள நூற்பாலையில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்த தம்பதியின் 15 வயது மகள் தனது தாய் தந்தையருடன் அவ்வப்போது நூற்பாலைக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று இந்த நூற்பாலையில் நேபாளம் நாட்டை சேர்ந்த பிலால் என்பவர் மகன் உபேந்தர் வயது 22 என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் அசாம் தம்பதியின் 15 வயது சிறுமி நூற்பாலைக்கு வரும்போது உபேந்தருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தை பயன்படுத்திக் கொண்ட உபேந்தர் சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதாக சிறுமியின் பெற்றோர் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கருங்கல்பாளையம் போலீசார் சிறுமி குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சிறுமியை உபேந்தர் இமாச்சல பிரதேசத்திற்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர விசாரணையில் மேற்கொண்டுள்ளனர்.
எட்டயபுரத்தில் பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது. இக்கல்லூரியில் 292 மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் என 59 பேர் பணியாற்றி வரும் நிலையில் மெக்கானிக்கல் துறை பேராசிரியராக மதன்குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பேராசிரியர் மதன்குமார் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மாணவிகள் போராட்டத்தில் இறங்கினர். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் கீழ் வெர்சஸா நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியின் மூலம் 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள், நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தங்கநகை மதிப்பீட்டாளர் பயிற்சி வருகிற 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் கிராம முகாம்கள் மூலம் 9 லட்சம் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதால் ஊட்டி, கொடைக்கானல் இ-பாஸ் நடைமுறை உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. இம்மனுவை சென்னை ஐகோர்ட் நாளை விசாரணை செய்ய உள்ளது. மன்னார்குடியில் ஆனந்த விநாயகர் கோயிலில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் ரூபாய் 1,00,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோயில் செயல் அலுவலர் ஜோதியை லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கைது செய்தது. திருவாரூரில் விநாயகர் கோவில் ஒன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி லஞ்சம் பெற்ற அதிகாரியை கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி ஆவுடையார்புரத்தில் ஒரு வீட்டின் முன்பகுதியில் கடந்த சில வாரங்களாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியின் பின்னால் உள்ள ஒரு வீட்டில் பல்வேறு மூலிகை செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. அந்த செடிகளுக்கு இடையே கஞ்சா செடியும் செழித்து வளர்ந்துள்ளது. இதனை அந்த பகுதிக்கு கட்டிட வேலைக்கு சென்ற சிலர் பார்த்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் மத்தியபாகம் காவல் உதவி ஆய்வாளர் முத்துசெல்வி தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று செடியை பார்த்து அது கஞ்சா செடிதான் என்பதை உறுதி செய்தனர். அந்த பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போது மலை வேம்பு என நினைத்து கஞ்சா செடியை வளர்த்ததாக தெரிவித்துள்ளார். போலீசார் இது குறித்து மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தில் மேலும் பண்ருட்டி பலாப்பழம், பண்ருட்டி முந்திரி உள்ளிட்ட 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. சென்னை நந்தனம் SM நகரை சேர்ந்தவர் பாபு, வயது 40. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். இவர் தேனாம்பேட்டையில் உள்ள அலங்கார கண்ணாடி விளக்குகள் விற்பனை செய்யும் கடையில் பணியாற்றி வந்துள்ளார். இவர் நேற்று இரவு டீ குடித்துவிட்டு பிளாட்பாரத்தில் அமர்ந்திருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பிளாட்பாரத்தில் மோதியதில் அங்கு அமர்ந்திருந்த பாபு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்ததில் தமிழ்நாடு 2வது இடத்தை பிடித்துள்ளது. இ-சேவை மையங்களில் அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 530க்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்கள் மூலம் அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். கிராமப்புற மக்கள் பயனடையும் வகையில் இ-சேவை மையங்கள் மூலம் அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. உழவர்களுக்கு பாதிப்பு தர்பூசணி பழம் குறித்து மக்களிடம் நிலவும் அச்சத்தை போக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இறப்பிலும் இணைப்பிரியாத பாசமலர்கள். சிங்கனம்புரி சிவகங்கை மாவட்டத்தில் தம்பி இருந்த அதிர்ச்சியில் அக்காவும் இருந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டம் டெல்லி மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைத்ததற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். IPL 2025 கிரிக்கெட்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக விளையாடி வந்த தென்னாப்பிரிக்கா வேகப்பந்து வீச்சாளர் ரபாடா சொந்த நாடு திரும்பியுள்ளார். IPL கிரிக்கெட்டில் டாஸ் வென்ற ஹைதராபாத் பந்துவீச்சுக்கு தேர்வானது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 1 சவரன் 68,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,560 ரூபாய்க்கும் விற்பனையானது. திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, குமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.